ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி மந்த்லி டெஸ்ட் ஆகஸ்ட் மந்த்துக்கான மந்த்லி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆகஸ்ட் மந்தில் யூனிட் டெஸ்ட் 2 ஆர் வந்து மந்த்லி டெஸ்ட்டாக எழுதுனீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து பியூர் சயின்ஸ் சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் நிறையா கொஸ்டின்ஸ், அதாவது முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்னவோ அது எல்லாமே லெசன் வைஸாக ப்ளஸ் வந்து குவார்ட்டர்லி போர்ஷன் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து படிக்கல அப்படின்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அந்த கொஷினை படிச்சுட்டு நீங்கள் இந்த கொஷினை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்ம அப்லோட் பண்ண கொஷினை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் 12th பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி சரிங்களா. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு அதிக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க. இதில் மரபணு குறியீடு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது காரணங்கள் கூறு, இந்த கடத்து ஆரணி இணைப்பு மூலக்கூறு என ஏழு அழைக்கப்படுகிறது, இந்த கொஸ்டின் சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து மனித மரபணு திட்டம் மகா திட்டம் என அழைக்கப்படுகிறது, அந்த கொஸ்டினும் சொல்லியிருக்கோம். அதே போல் 14வது கொஸ்டின் லாமார்க்கின் பெறப்பட்ட பண்பு கோட்பாடு, அதையும் சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து மனித இனத்தின் பரிணாம தோற்றத்தின் நிலைகளை கீழ்நோக்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. அதுக்கடுத்து தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாயுக்கள், இந்த கொஸ்டின் சொல்லியிருந்தோம். அதே போல் காலா அசார், பேசிலரி சீதபேதி, அமிபியக் சீதபேதி, இது எல்லாமே நம்ம சொன்ன கொஸ்டின் தான். அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த யானைக்கால் நோய், இது புக் பேக் கொஸ்டினு. ஸோ இதையும் நம்ம சொல்லியிருந்தோம். போதை மருந்து மதுப்பழக்கத்திலேருந்து விலகும் போது ஏற்படும் விலகல் அறிகுறி, இதுவும் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். சிற்றினங்கள் மரப்பற்று போதால் ஏற்படும் 3 தாக்க நிலை, நியாண்டதல் மனிதன் மற்றும் நவீன மனிதனுக்கிடையே தோற்ற வேறுபாடு, இதுவும் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் குவி பரிணாமம், விரி பரிணாமம், இந்த கொஸ்டினும் சொல்லியிருந்தோம். வார்ப்பு இறை, குறியீட்டு இறை, இந்த கொஸ்டினும் சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து மனித ஜீனோம் திட்டம், நம்ம எப்பயுமே சொல்கிறது அந்த ஜீனோம் திட்டத்தை பற்றி என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அது எல்லாமே படிச்சிருக்கோன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் RNA மற்றும் DNA வேறுபாடு கேட்டிருக்காங்க. இதில் கெமிஸ்ட்ரியில் கூட நீங்கள் வந்து படிப்பீங்க. சப்போஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் எழுதலாம். சுவாலஜியில் படிக்கல சார், ஆனால் கெமிஸ்ட்ரியில் படித்தது இருக்குது அப்படின்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி படித்ததும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்ன பண்ணலாம் எழுதலாம். அதே போல் 5 மார்க்ஸ் பாருங்கள், மரபணு குறியீட்டின் சிறப்பு பண்பு சொல்லியிருந்தோம். பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சிற்றினம் மரபற்று போவதற்கான காரணம், ஏதேனும் 5 பாக்டீரியங்களால் மனிதனுக்கு பரவும் நோய்கள், இந்த கொஷனும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம அப்லோட் பண்ண கொஷனை நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த கொஷனும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி படிச்சிங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். இந்த கொஷின் உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வந்து கொஷின் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பாட்னிக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணோம். ஸோ தொடர்ந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.